வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம வந்துட்டு டைம் வேல்யூவை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரன்சிக் வேல்யூ. ஸோ அந்த இன்ட்ரன்சிக் வேல்யூவை நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எப்படி அதை நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இதில் பார்க்கலாம். வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஸோ இங்கே நம்ம ஷேர் பண்ணக்கூடிய எந்த விஷயமும் நீங்கள் ஒரு அட்வைஸ் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்தராக மார்க்கெட்டை ஒன்று அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி அந்த இன்ட்ரன்சிக் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம சில டூல் இன்ட்ராடேயில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக சில டூல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டூல் நமக்கு எப்போ நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். ஸோ இந்த டூலை நம்ம இங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். இந்த டூல் பற்றின தகவல் இப்போ நான் காமிப்பேன் உங்களுக்கு, அந்த டூல் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இந்த டூல் பற்றின தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரி, வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது இன்ட்ரன்சிக் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம இன்ட்ராடேயில் எப்படி அப்ளை பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க லைட்டாக. ஓகேவா? ஸோ நான் இங்கே பார்த்துருந்தேன் மார்க்கெட் இன்றைக்கி என்ன ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 24,004 அப்படின்னு நினைக்கிறேன். இருங்க என்னோட கன்ஃபார்ம் பண்ணிக்கும். ஏன்னா ஓகே, கரெக்டாக 24,004 மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. சரியா? 24,000 அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நம்ம எடுத்துக்கிறோம். நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. 24,000 அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுத்துகிட்டு 24,000லேருந்து ஒரு 300 பாயிண்ட் நீங்கள் ஐடிஎம் கால் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் ஐடிஎம் புட் எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். இப்போ ஓகே, ஸோ 24,000 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ 24,000 அப்படிங்கிறத காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வந்த ப்ரைஸ். இதுதான் ஏடிஎம் நமக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போது இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த ப்ரைஸில் இருந்து ஒரு 200 பாயிண்ட் தள்ளி 300 பாயிண்ட் தள்ளி போய்க்கோங்க. ஐடிஎம் கால் எடுத்துக்கோங்க. அப்போ 700 அப்படிங்கிறது இந்த பக்கம் ஐடிஎம் கால். ஓகேவா? ரைட். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 24,300 அப்படிங்கிறது ஐடிஎம் புட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் நான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அந்த ரெண்டு வேல்யூவுக்கும் நம்ம எவ்வளவு கேப் இருந்தது பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 600 பாயிண்ட் இருக்கும் இல்லையா? ஸ்பாட்லேருந்து ரெண்டையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 600 பாயிண்ட் இருக்கும். இப்போ இந்த 600 நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ 300 பாயிண்ட் நம்ம தள்ளி போயிருக்கோம் ஸ்பாட்லேருந்து. ஓகேவா? ஸோ இதோட எல்டிபி நீங்கள் சிம்பிளாக பார்த்துக்கலாம். ரொம்ப ஒன்றும் இதை கால்குலேஷன் பண்ண வேண்டாம். அதாவது ஸ்பாட்லேருந்து நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் போயிருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. ஸ்பாட்லேருந்து ஐடிஎம் ஒரு 300 பாயிண்ட் கால், ஐடிஎம் புட்டு ஒரு 300 பாயிண்ட். அப்போ ரெண்டுக்கும் உள்ள ப்ரைஸ் எல்டிபி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயும் உண்மையான வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இதில் 300 இருக்கணும், அதில் 300 இருக்கணும். ஓகேவா? ரைட். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸாக்டாக இங்கே 300 அப்படிங்கிறதுல ஒரு லைன் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ 301 இருக்குது, அதை நான் 300 மாற்றிக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ 300 அப்படிங்கிறதுல இங்கே ஒரு லைன், அதே மாதிரி இங்கே 300 அப்படிங்கிறதுலையும் ஒரு லைன் போட்டுருக்கோம். ஓகே, இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக எத்தனை மணிக்கு ஒரு நல்ல ஒரு கேண்டில் எத்தனை மணிக்கு க்ளோஸ் வச்சுட்டு பாருங்கள். ஃபுல் பாடி, அதாவது இந்த லைனுக்கு புட் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 300 அப்படிங்கிறது கரெக்டாக இதோட இன்ட்ரன்சிக் வேல்யூ. இந்த 300 என்ன போட்டோம்னா இன்ட்ரன்சிக் வேல்யூ. இந்த 300 ப்ரைஸில் தான் இந்த ரெண்டு ப்ரீமியமும் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 300 மேலே கால் ஆப்ஷன் இருக்குது. அப்போ 300 ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு இது ஆக்ட் ஆகுது இல்லையா?
ஸோ இங்கே நமக்கு இது ரெசிஸ்டன்ஸு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுக்கும்போது அதோட ஒரிஜினல் விலை இன்ட்ரன்சிக் வேல்யூவை பிரேக் அவுட் கொடுக்கும்போது கரெக்டாக இது 1250க்கு இங்கே 300 இது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கன்ஃபர்மேஷனை நான் எப்படி வந்துட்டு பார்க்குறேன் அப்படின்னா, நான் ஒரு டூல் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த டூலை இதை வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நான் வச்சுருக்கிற என்னோட செட்டப் வந்து எனக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருக்கு. கரெக்டாக எக்ஸாக்டாக அதுவும் 12:45க்கு எனக்கு சிக்னல் கொடுத்துருக்கு. ஓகேவா? மார்க்கெட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன்னா, கீழே இருக்கக்கூடிய இதெல்லாம் காமாவோட லைன். ஓகேவா? ஸோ காமாங்கிறது சென்டர், இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து 0 லைன். இதில் ஒரு லைன் போகும், இது 0 லைன். 0ங்கிறது இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ 0க்கு கீழே இந்த காமாவோட லைனும், இது வந்து ஸ்பாட்டோட ப்ரைஸ் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ இது 0க்கு கீழே இருக்குது, காமாங்கிறதும் நமக்கு வந்துட்டு 0க்கு கீழே இருக்குது. ஸோ இங்கே செல்லிங் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ எவ்வளோ கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம் பாருங்கள். அதே சேம் டைமில் இங்கே 12:50க்கு இதோட இன்ட்ரன்சிக் வேல்யூ லைனை கிராஸ் பண்ணுது. எக்ஸாக்டாக ரெண்டுமே வந்துட்டு சேமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதையும் ஒரு கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நெக்ஸ்ட் வீக் கான்டாக்ட் அதுலேயும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. காலையிலே நான் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டேன் டெலகிராம் சேனலில். ரெண்டுமே வந்துட்டு 200 பாயிண்ட் ஐடிஎம் காலோட புட்டிங் கால் எடுத்து நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக் கான்டாக்டில் இதே பேட்டர்னில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மே 26 கான்டாக்ட், அடுத்து ஜூன் 2 கான்டாக்ட். ஓகேவா? ஸோ ஜூன் 2ல் இப்போ நம்ம என்ன எடுத்தோம், 23,700 எடுத்தோம் இல்லையா? அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸு நெக்ஸ்ட் வீக் கான்டாக்டில் நான் எடுத்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ 23,700 இந்த பக்கம் வந்துட்டு 24,300. ஓகேவா? ஓகே, இப்போ இதுலேயும் அதே கான்செப்ட் தான். என்னென்னா, இப்போ ரெண்டுக்கும் உள்ள அந்த கேப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எக்ஸாக்டாக 300 பாயிண்ட் அதே தான். ஓகேவா? ஸோ 300 இங்கே ஸ்பாட்டில் இருந்து இங்கே போனீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்டு, இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுக்கும் உள்ள அந்த ஐடிஎம் இன்ட்ரன்சிக் வேல்யூ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே 300 அப்படிங்கிறது இன்ட்ரன்சிக் வேல்யூ இருக்கணும் ரெண்டுக்குமே. ஓகேவா? ஸோ அப்படி எது இருக்குது இன்ட்ரன்சிக் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே 300 மேலே இருக்குது. காலையில் இது ஓப்பன் 425 ரூபா, இது ஓப்பன் 350 ரூபா. ஓகேவா? ஸோ அப்போ 425, 350 இதில் எது வந்துட்டு அதிகமான வேல்யூவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் சைடில் இருக்குது 425 ரூபா அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 325 ரூபா இங்கே இருக்குது. இன்றைக்கி ஓப்பன் 350 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ 350 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி இந்த ப்ரீமியம் எவ்வளவு இதோடைய ஒரிஜினல் இன்ட்ரன்சிக் வேல்யூ அப்படின்னா, ஸோ இதுதான் அதோட இன்ட்ரன்சிக் வேல்யூ. ஓகேவா? 300 ரூபா அப்படிங்கிறது. ஸோ இங்கேயும் நான் கொடுத்துருக்கேன். அப்போது கரெக்டாக எக்ஸாக்டாக இதுவும் நமக்கு இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்க தான் செய்யும். இதை தாண்டி எந்த கேண்டிலும் கிட்டத்தட்ட பாருங்கள், ஒரு 10 மணிலேருந்து மார்க்கெட் அந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த கேண்டில். அதாவது ஐடிஎம் புட் ஆப்ஷன் 24,400 ஆமாம் 24,300. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ 23,400ங்கிறது இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக இங்கே பிரேக் அவுட் கொடுக்கும்போதும் கரெக்டாக அதோட லெவலும் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 12:50. ஓகேவா? 12:50க்கு இது எல்லாமே நடக்குது. 12:50க்கு இது எங்கே இருக்குது பாருங்கள், இது 12:50க்கு கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் இது டிஃப்ரெண்ட்டாக போயிடுச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ இங்கே வந்துடுச்சு இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஹையாக கால்குலேஷன் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த விக்கு நம்ம பாடியை மட்டும் அளந்தோம்னா அப்போ 12:50க்கு அது எங்கே வந்துட்டு பாருங்கள், ஆக்சுவலாக 12:45. ஸோ 12:50க்கு இது மேலே வந்துடுச்சு. அப்போ ப்ரைஸ் வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகும்போது இந்த மாதிரிலாம் சில செட்டப் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் வந்து ஃபில்ட்ரு பண்ணி ட்ரேட் எடுக்கும்போது ஓரளவு, அதாவது எது இருந்தாலும் எந்த ஒரு டூல் நம்ம பயன்படுத்தினாலும் நம்ம ஒரு சில ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணணும் லைவ் மார்க்கெட்டில். அப்போ தான் நமக்கு வந்துட்டு புரியும் மார்க்கெட் எங்கே நமக்கு மூவ் ஆக போகுது, அடுத்த நெக்ஸ்ட் மூவ் எங்கே இருக்க போகுது. ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் தான் அது நமக்கு பார்க்கணும்.
சும்மா முடிஞ்சுட்டு இன்றைக்கி நான் இந்த லைன் போட்டு காமிச்சேன், இந்த லைன் பார்த்தீங்க, இந்த லைன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் லைவ்ல நீங்கள் ட்ரேட் எடுக்கணுங்கும்போது சில செட்டப் உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு லைவ்ல காமிக்கும். ஸோ இது எல்லாமே காமாவுடைய லைன். காமாங்கிறது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே காமாங்கிறதுனா டெல்டாவுடைய ஒரு ஸ்பீட், அதாவது டெல்டா வந்து அதிக ஸ்பீட் பண்ணி கொடுக்கறதுக்கு அதை வந்துட்டு இது யூஸ் பண்ணுறது தான் காமாங்கிறது. ஓகேவா? ஸோ அந்த காமாங்கிற கால்குலேஷன் தான் ஆப்ஷனில் ப்ரீமியமில் நம்மளை மாதிரி ஆப்ஷன் பையருக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும். ஸோ மார்க்கெட் வந்துட்டு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நேத்திக்கு எனக்கு தெரியும். ஸோ 24,000 அப்படிங்கிறது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸும், இன்றைக்கி வந்துட்டு 24,900 அப்படிங்கிறது நேத்திக்கு ஆக்சுவலாக இது வந்துட்டு நேத்திக்கே அந்த ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் ஆக்சுவலாக நேத்திக்கே வந்துருச்சு. ஓகேவா? இந்த காமா நேத்திக்கே கொடுத்துருக்கும் பாருங்கள். ஸோ இது இன்றைக்கி உள்ளது. நேத்திக்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டிலில் 24,000 அப்படிங்கிறது போயிருக்கும். செகண்ட் கேண்டிலில் ஓகே, ஸோ அந்த இது போயிடுச்சு உங்களுக்கு. முதல் நாள் கேண்டில் உள்ள லேபிள் போயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே இருக்கும் 24,000 24,100 அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,900 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இதுபடி பார்த்தோம்னா அப்போ மார்க்கெட் வந்துட்டு 24,100 அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 24,100 ரெசிஸ்டன்ஸு, அதே மாதிரி மார்க்கெட் கீழே வந்துன்னா 23,900 அப்படிங்கிறது வந்துட்டு சப்போர்ட்டு அப்படிங்கிறது நமக்கு நம்ம டூல் சொல்லுது. ஸோ அதை இங்கே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எப்போ செல் சிக்னல் கிடைக்கி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது இங்கே இன்ட்ரென்சிக் வேல்யூ, அதாவது ஆப்ஷன் ப்ரீமியமில் நம்ம அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ நம்ம பார்க்கும்போது, ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூவில் கரெக்டாக இது சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. ஓகேவா? சரி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி நீங்கள் வேறு இந்த டூல் தான் நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை. பட் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா புரியும். ஸோ மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி டைரெக்ஷனில் போகுது அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.